ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் நம்ம கலர் பென்களால் கண்ணனின் அழகான ஒரு பக்க முகம் வரைவது எப்படி என்று பார்க்கப் போறோம். இந்த வரைபடம் எளிமையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும்னா நிறங்களை சரியாக பயன்படுத்தணும், ஷேடிங்கை சரியாக செய்யணும். அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் முறையில் விரிவாக விளக்கப் போறேன். முதலில் ஸ்கெட்ச் அவுட்லைன். முதலாக கண்ணனின் பக்க முகத்தை ஒரு அழகான அமைப்பில் வரையணும். முகம் சாந்தமா இருக்கணும். ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் மிருதுவாக வரையணும். நெற்றியிலிருந்து மூக்கு, வாய்வரை மென்மையாக இணைக்கணும். கண்ணை மூடிய நிலையிலோ அல்லது அமைதியான பார்வையிலோ வரையலாம். முடியை கர்லியாக ஒரு சின்ன வளைவுகளோட கர்லி வேவ்ஸ் வரையணும். அது கண்ணனுக்கு அழகை கூட்டும். முகத்துக்கு நீல நிறம் கொடுங்கள். கண்ணனின் முகத்தை நீல நிறத்தில் நிரப்பணும், ஆனா ஒழுங்காக செய்யணும். நிறம் போடும்போது ஒரே பக்கத்துக்கு நிறம் கொடுக்கணும், இதனால் ஷேடிங் சரியாக இருக்கும். முடிவெடுப்பதற்கு முன் லேசான நீல நிறத்திலேயே தொடங்குங்க. பிறகு அரைக்கதிர்ச்சியில் உள்ள ஷேடோ ஏரியா பகுதிகளில் டார்க் ப்ளூ கொடுத்தா முகம் லைவ்லியா இருக்கும். அதிக நிறம் அழுத்தி போட்டா மேசியா தோன்றும், அதனால் மெதுவாக கலர் செய்யணும். தலைப்பா கலர் கொடுங்கள். நல்ல பிரைட் ஆரஞ்சு நிறம் கொடுக்கலாம். இது கண்ணனின் முகத்துக்கு நல்ல ஒளிவீச்சு மாதிரி இருக்கும். தலைப்பாயில் கோல்டன் லைட் தரணும் என்பதற்காக லைட் ஆரஞ்சு yellow கலந்த கலரை பயன்படுத்தலாம். இது முகத்தோட நிறத்தோட செப்பரேட் இல்லாமல் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாக பேலன்ஸ்ட் லுக் இருக்கும். முடிக்கு முடியை செய்யும்போது முதலில் லைட் கலர் கொண்டு தொடங்குங்க. அப்புறம் மெதுவாக டார்க் கலர் கொண்டு ஷேடிங் செய்யலாம். கருப்பு, பழுப்பு, பிளாக், பிரவுன் கலர்ல மெதுவா வேலை செய்யணும். முடி ஒரு பக்கத்துக்கு கர்லி வரையணும். இது இயற்கையான தோற்றம் தரும். முடியில் ஒளிப்பதிவு ஹைலைட்ஸ் கொடுக்கணும். அதனால முதலில் லைட் கலர் லைட் பிரவுன் போட்டு அப்புறம் டார்க் கலர் டார்க் பிரவுன் பிளாக் கொண்டு ஷேடிங் செய்யலாம். முடியை முழுமையாக கருப்பாக நிரப்பிவிட்டால் அது இயற்கையாக தெரியாது. அதனால் லைட் டார்க் கலரை சேர்த்து கலக்கணும். பின்னணி பேக்ரவுண்ட் சூரியன் போல வரையுங்கள். நம்ம கண்ணன் உருவத்துக்கு ஒரு பின்னணி பேக்ரவுண்ட் மிக முக்கியம். பின்னணியாக ஒரு பெரிய வட்டம் சர்க்கிள் வரையணும். அது சூரியனின் ஒளியாய் இருக்கணும். அதுக்கு கம்பீரமான டார்க் மஞ்சள் டார்க் yellow நிறம் கொடுங்கள். கண்ணனின் முகத்துக்கு ஒளி பட்ட மாதிரி தெரியணும் என்பதற்காக முகத்தின் சில பகுதிகளுக்கும் லைட் yellow கொடுக்கலாம். நிறத்தை மெதுவாக கலக்கணும். பிளெண்ட் ப்ராப்பர்லி, அப்பதான் இயற்கையாக தோன்றும். முகத்தை இறுதியாக அழகாக பிளெண்ட் செய்யுங்கள். முகத்துக்கு கொடுத்த நீல நிறத்தை மென்மையாக ஸ்மூத் பிளெண்டிங் செய்யணும். நிறம் மொத்தமாக ஒரே மாதிரி இருக்கும் பட்சத்தில் காண்பதற்கு மேசியாக தெரியும். அதனாலே லேசான ஷேடிங் கொடுத்து நிறத்தை மிருதுவாக பிளெண்ட் செய்யணும். இது படத்தை அதிக நிஜமாகவும் ரியலிஸ்டிக் அழகாகவும் காட்டும். பயன்படுத்திய கலர் பேன்கள் ப்ளூ முகத்திற்காக, ஆரஞ்சு தலைப்பாக்காக, பிளாக் பிரவுன் முடிக்காக, டார்க் yellow லைட் yellow பின்னணிக்காக. நான் இந்த ஓவியத்தை கலர் பேன்கள் மட்டுமே பயன்படுத்தி வரைந்துள்ளேன். அது கூட சில நிறங்களை கொண்டது. இது ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு கூட மிகவும் எளிதானதாக இருக்கும். ஓவியம் மற்றும் படிப்படியாக நிறம் செய்வது மனதிற்கு ஓய்வு அளிக்கும், மன அழுத்தத்தை நீக்கவும் உதவும். இதை நீங்கள் கூட வீட்டில் முயற்சி செய்து பார்க்கலாம். முடிவில் முகத்தின் நிறங்களை நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்பதான் படம் மென்மையா அழகா இருக்கும். கண்டிப்பா இந்த முறையை நீங்களும் வரைய முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. ஹாப்பி டிராயிங்.